சமீப காலத்துல இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மக்களிடையே ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை காரணமாக வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. மேலும் வந்து சிலர் வந்து இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கு போறது கூட வந்து கொஞ்சம் ஷைனஸா ஃபீல் பண்றாங்க. யாராவது அவங்களோட டாண்ட்ரஃப் வந்து பார்த்து ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய மக்கள் வந்து இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனையை போக்குறதுக்காக வந்து நிறைய மெடிசினல் ஷாம்பூஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்றாங்க. மேலும் சிலர் வந்து டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு இந்த ஷாம்பூஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி கூட அவங்களோட டாண்ட்ரஃப் பிரச்சனை வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாண்ட்ரஃப் குறைச்சா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து திருப்பி அந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டாண்ட்ரஃப் அப்படின்னா என்னது, இந்த டாண்ட்ரஃப்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை ஏன் உங்களுக்கு திரும்பி வருது, நீங்க நிறைய மெடிசினல் ஷாம்பூஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியும் ஏன் உங்களோட டாண்ட்ரஃப் குறையல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டாண்ட்ரஃப் பத்தின ஒரு முழுமையான ஐடியா உங்களுக்கு கிடைச்சாதான் இதை பத்தி ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டாண்ட்ரஃப் அப்படின்னா என்னது, இந்த டாண்ட்ரஃப் வந்து அதோட டைப்ஸ், அது ஏன் குறைய மாட்டேங்குது, ஏன் திரும்ப வருது, இதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இறுதி வரை வீடியோவில் இருந்திருங்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். டாண்ட்ரஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டெட் ஸ்கின் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெட் ஸ்கின் செல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடல் பகுதியில் வந்து ஸ்கின் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து இறந்து போனா அந்த வந்து நம்ம டெட் ஸ்கின் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் செல் இருக்கும். அதாவது நம்ம முடியோட கீழ்ப்பகுதியில் வந்து ஸ்கின் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கின் செல்ஸ் வந்து இறந்து போனால் நம்ம வந்து அதை டெட் ஸ்கின் செல்னு சொல்லுவோம். அந்த டெட் ஸ்கின் செல் வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனாக வெளியே போகிறத வந்து நம்ம டாண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாண்ட்ரஃப் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி அதில் வந்து இருக்கிற எல்லா டைப்ஸையும் நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம டாண்ட்ரஃப் வந்து ஒரு 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்டிஷன் பேஸ்டு டாண்ட்ரஃப், இன்னொன்று வந்து டிசீஸ் பேஸ்டு டாண்ட்ரஃப் அப்படின்னு பிரிக்கலாம். முதல்ல நம்ம கண்டிஷன் பேஸ்டு டாண்ட்ரஃப்ல உள்ள டைப்ஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து ஒரு 3 டைப் முக்கியமாக இருக்குது, அதை வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப். ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரை ஸ்கின் வந்து நிறைய மக்களுக்கு இருக்கும். சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரைனஸ்ஸாக இருக்கும். இந்த ட்ரைனஸ்ஸாக இருக்கிற ஸ்கின் உள்ள மக்களுக்கு வந்து முக்கியமாக இந்த வின்டர் சீசன் இந்த மாதிரியான டைமில் வந்து இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இச்சினஸ், இதெல்லாம் அரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஹெட்லன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடல் பகுதியிலே அரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம தலையில் வந்து அந்த ஒரு இச்சினஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து இந்த ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து டாண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப் இருக்கிற கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப் வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். அந்த டாண்ட்ரஃப் பீசஸ், அந்த ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ளேக்ஸ் வந்து சின்ன சின்ன துகள்களாக கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப்னு சொல்லுவோம். இந்த ட்ரை ஸ்கின் டாண்ட்ரஃப் நான் வந்து பெருசாக ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து அந்த வின்டர் சீசன், அப்புறம் வந்து இந்த ஹாட் வாட்டரில் நம்ம பாத் பண்ணால் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து நம்ம ஹெட்டில் வந்து மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு, அதாவது ஈரப்பதத்தை உருவாக்குற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அந்த ஸ்கேல்ப்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிடலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் டாண்ட்ரஃப். ஆயிலி ஸ்கின் அது ட்ரை ஸ்கின்க்கு ஆப்போசிட் தான் வந்து ஆயிலி ஸ்கின். இந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் வந்து செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கிளான்ஸ் இருக்குது. இந்த செபேஷியஸ் கிளான்ஸ்லேருந்து ஒரு டைப் ஆஃப் லிக்விட் வந்து வெளியே வரும், ஒரு ஜெல் டைப் லிக்விட் வந்து வெளியே வரும். இதை வந்து சீபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீபம் தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஆயிலி ஒரு தன்மையை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குது. அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் வந்து சீபம் நம்ம ஹெட்ல வந்து நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாண்ட்ரஃப் வந்து உருவாக்கும், ஒரு டைப் ஆஃப் டாண்ட்ரஃப் வந்து உருவாக்கும். இந்த ஆயிலி ஸ்கின் டாண்ட்ரஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலி ஸ்கின் டாண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். நீங்கள் ஒரு சீப்பை வச்சு தலையை செய்யினாலே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கொஞ்சம் எல்லோயிஷாக வந்து விடுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஆயிலி ஸ்கின் டாண்ட்ரஃப்னு ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த
ஆயிலி ஸ்கின் டேண்ட்ரஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கிற ஷாம்பூஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். நம்ம ரெகுலராக ஓரளவுக்கு ஷாம்பு பண்ணாலே இந்த ஆயிலி ஸ்கின் டேண்ட்ரஃப் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிரும். அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் ரிலேட்டட் டேண்ட்ரஃப். ஃபங்கஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், மஷ்ரூம் கூட ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் தான். அதே மாதிரினா நம்ம உடல்லேயே வந்து நிறைய விதமான ஃபங்கஸ் இருக்குது. அதில் ஒரு விதமான ஒரு ஃபங்கஸ் தான் வந்து மலேசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு விதமான ஒரு வீக்கத்தை வந்து உருவாக்கி அதனாலேயே கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் டேண்ட்ரஃப் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ இது வந்து சிலருக்கு தான் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து உருவாக்கி வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து உருவாக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங் பைரத்தான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மேலும் வந்து டைல்யூட்டட் ட்ரீ ஆயில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்கஸ் ரிலேட்டட் டேண்ட்ரஃப் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் ரிலேட்டட் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம டிசீஸ் ரிலேட்டட் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில நோய்கள் காரணமாக வர டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. அது என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த 3 கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செபாரிக் டெர்மடைட்டிஸ். செபாரிக் டெர்மடைட்டிஸ்னா புதுசாக ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இந்த ஆயிலி ஸ்கின் டேண்ட்ரஃபோட ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். இந்த ஆயிலி ஸ்கின் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செபேஷியஸ் கிளான்ஸ்ல வந்து சீபம் வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாக சொலுத்தும். இதே இது வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து செபாரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற பகுதியில் வந்து அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெட் கலர்ல வந்து தோல் வந்து அப்படியே பிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதாவது நம்ம லைட்டாக சொரிஞ்சாலே வந்து அந்த தோல் வந்து அப்படியே பிஞ்சு வரது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம செபாரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செபாரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் வந்து பிரைமரி மெடிசனா வந்து சிங் பைரத்தான் இருக்கிற ஷாம்பூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போனால் தான் வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இதுக்கு ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எசிமான்னு சொல்லுவாங்க. எசிமா அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ட்ரை ஸ்கின் டேண்ட்ரஃபோட ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம். இதில் வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரை ஸ்கின் டேண்ட்ரஃப்க்கு வந்து நம்ம அந்த ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ஃப்ளேக்ஸ், அதாவது இந்த டேண்ட்ரஃப் அந்த துகள்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து எசிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எசிமாக்கும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரெட் கலரா அவ்வளோ இல்லாட்டியும் அந்த தோல் வந்து பிஞ்சு வர தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எசிமாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ண மாதிரியே வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ் இந்த விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். சொரியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து தோல்ல இருக்கும். ஸோ அதோட தொடர்புடைய ஒரு விஷயம்தான் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொரியாசிஸ் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எதிராகவே வேலை பண்ணுறதை வந்து நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி விளக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து வெளியே இருந்து ஏதாவது ஒரு வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து தடுக்கிறத வந்து நம்மளுக்கு பாடியில் ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து வேலை செஞ்சதுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த சொரியாசிஸும் இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸும். அதாவது நடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொரியாசிஸ் இருக்கிற 50% பீப்புளுக்கு வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸும் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற ஸ்கின் செல்ஸ் வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுனால, ஒன்றுக்கு மேலே ஒன்று வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஃபார்மேஷனாக உருவாகி ஒரு டேண்ட்ரஃபாக வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸில் இருக்கிற டேண்ட்ரஃப் வந்து முக்கியமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் வந்து சின்ன சின்ன ஃப்ளேக்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில்வரி கோட்டிங் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ்னு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் கண்டிஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோர்டிகோஸ்டிராய்ட்ஸ் க்ரீம் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டிராய்ட் க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். மேலும் வந்து சிங்க் பைரத்தான் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஷாம்பூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இருந்தாலும் அந்த கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு மேலே நம்ம கைவிட்டு போயிட்டுனா நம்ம வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக வந்து அமையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நாங்கள் இவ்வளோ மெடிசனல் ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமே, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு கூட யூஸ் பண்ணுறோம், இல்லை டாக்டரை காமிச்சு அதுக்கான ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் பார்க்குறோம், இருந்தும் வந்து எங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு திரும்பியும் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இதில் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம டேண்ட்ரஃப் வந்து ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து அதோட நம்ம வந்து குறைச்சிட முடியாது. நம்ம மேலும் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேண்ட்ரஃப் திரும்பி உருவாகிறதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து குறைக்கலாம். அதாவது நம்ம டேண்ட்ரஃப் வந்து திருப்பி உருவாக்குறதுக்கு எதெல்லாம் ஒரு ஊக்கு சக்தியை கொடுக்குதோ அதை வந்து நம்ம குறைக்கலாம். அது வந்து முக்கியமாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு 2-3 விஷயங்களை பார்ப்போம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டுனா நம்மளுக்கு வந்து குறைஞ்ச டேண்ட்ரஃப் கூட திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஹேர் கலரிங் பண்ணுறது, ஹேர் ட்ரையர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது, வேறு நிறையா ஹார்ட் கெமிக்கல்ஸ் வந்து ஹேரில் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்டிஷனை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி 3வது விஷயம் வந்து ஹாட் வாட்டரில் குடிக்கிறது. மேலே வந்து அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹாட் வாட்டரில் குடித்தா ஈஸியாக வந்து அவங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்டிஷன் வந்து ரிப்பீட் ஆயிரும். அதனால நம்ம குளிக்கும்போது வந்து ஒரு மிதமான சூட்டில் உள்ள தண்ணியில் குளித்தா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வராமல் ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம குறைச்சி ஒரு கண்ட்ரோல்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கும் மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேண்ட்ரஃப்னால ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இப்போ டேண்ட்ரஃப் பற்றின ஒரு முழுமையான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ்.